குட்டி விலாகோட டே 13 பார்க்கலாமா? முட்டை தோசை வேணும்னு ஒரே அடம் காலையிலே. அது நைட்டு சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும், காலையிலலாம் முட்டை தோசை வேணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு. சரி, அப்போ இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு முட்டை தோசை, தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, நேற்று தானே சாம்பார் செஞ்சோம், அதனால் இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி. மத்தியானத்துக்கு புளிக்குழம்பு செஞ்சு அவியல் செஞ்சேன், கேரளா ஸ்பெஷல் அவியல். சில உண்மைகள் கசக்க தான் செய்யும் அப்படின்னாலும் சொல்லி தானே ஆகணும். நான்வெஜ் தவிர எங்கள் ஊரில் செய்கிற எந்த ஐட்டமே அவருக்கு பிடிக்காது. கொடுத்தா சாப்பிடுவாங்க, ஆனால் பிடிச்சி சாப்பிட்றாங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கும் அவியல்லாம் சின்ன வயசுலலாம் பிடிக்காது, சாப்பிட்டு பார்க்காமையே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிடந்தேன். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு டிஷ் தான் அவியல். சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. அவரோட அம்மாவும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் செஞ்சால் அவங்களுக்கும் சேர்த்து கொடுத்துடுவேன். ஆனால் அவருக்கு சாப்பிடவே மாட்டார். அதுலேருந்து கேரட்டு தனியாக, முருங்கைக்காய் தனியாக, தேங்காய் அரைப்பெல்லாம் எடுத்து தனியாக வச்சு அது மட்டும் எடுத்து சாப்பிடுவார். அப்போ என்ன டேஸ்ட் இருக்கும் அதில்? அந்த அவியலோட டேஸ்ட்டே மாற்றிட்டு அந்த காய் மட்டும் சாப்பிட்ருவார். அப்புறம் எதுக்கு நான் அதை செஞ்சுட்டு, ரொம்ப ஆசை வரும் பார்த்துருக்கீங்களா, அப்போ தான் செய்வேன். இன்றைக்கி விபாக்கு காம்பேரிங் ப்ராக்டிஸ் தான், அதனால் டக்குன்னு போய் டக்குன்னு வந்துடுவா. போகிறதும் வர்றதும் ஒரே மாதிரி இருக்கும், 1 hour தான். நிஷானுக்கும் நேந்திரப்பழம்லாம் கொடுத்து அவனையும் தூங்க வச்சு சண்டே நம்ம அப்படியே ஜாலியாக இருந்துட்டோம் பார்த்தீங்களா. அதனால இன்றைக்கி எனக்கு அயர்ன் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருந்தது. எப்பயுமே ஒரு வாரத்துக்கான ஷர்ட்ஸ் எல்லாமே அயர்ன் பண்ணி வச்சுடுவேன். ஸோ ஒரு 5 ஷர்ட் எடுத்து அயர்ன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளே பார்த்தா விபாவும் வந்துட்டா, நிஷானும் ஏஞ்சிட்டான். அடிக்கிற வெயிலில் விபா வந்து எனக்கு பாவமாக இருந்தது. டக்குன்னு வாட்டர்மெலன் எடுத்தோமா, கட் பண்ணிட்டோமா, குடித்தோமா அப்படின்னு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வாட்டர்மெலன் ஜூஸ் ஒன்று போட்டு இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் முடிச்சிடுறோம். வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் காலையில் ஒரு 11:30 மத்தியானம் ஒரு 3 o'clock வரைக்கும் பசங்களை வெளியே அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு விடாதீங்க, வீட்டிலே உட்கார வைங்க. வெளியே விளையாடி வந்தால் கூட டக்குன்னு தண்ணி குடிக்கிறது, சில்லுன்னு தண்ணி குடிக்கிறது, ஜூஸ் குடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு ரிலாக்ஸ்டு ஆக்கி அதுக்கப்புறம் தண்ணியை குடிப்பாட்டுங்க. பசங்களுக்கு அப்படின்ட்டு இல்லை, பெரியவங்களும் இதே ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஹார்ட்டை கொடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.